ஏனென்றால் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தோல்வியை தழுவிருக்கிறார். You are connected with success. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. You are connected. I am connected with success. கேரக்டர். உண்மை என்ன தெரியுமா? வெற்றி. முன்னாடி ஓடி வரவன் வேகமாக ராஜாட்ட ஏதோ ஒன்று சொல்லணும்னு வரான். என்னன்னா ஜெயிச்சிட்டோன்னு சொல்ல வரான். அப்போ அந்த இவன் சொல்கிறான், படைத்தளபதி ஜெயிச்சிட்டோன்னு நீ போய் சொல்கிற. இன்னொரு ஐயா நான் போகிறேன்றான். இல்லைடா நீ போகக்கூடாது. இவன் தான் இல்லை நான் போகிறேன்னு வேகமாக ஓடுறான். சென் போயிட்டான். பின்னாடி ஒருத்தன் விளக்கமாக சொல்லி விடுறான். முன்னாடி வந்து சொல்கிறான், என்ன ஆச்சுன்னா, ராஜா ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா. நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்சலோம் பிள்ளையாண்டானா, அப்சலோம் என்னவானான்னு கேட்குறான். என் பிள்ளை என்னடா? அவன் தான் எதிரியே படத்தில். ஐயா எனக்கு ஒன்றும் தெரியல, ஓரமாக போய் நில்லுன்றான். பின்னாடி வரவன் ஜெயிச்சிட்டோன்றான். அப்சலோம் என்னானான்னு கேட்குறான். அப்சலோமுக்கு நடந்தது போல ராஜாவுடைய எதிரிகளுக்கு நடப்பதாக. எப்படி பேசுகிறாங்க பாருங்க. செத்துட்டான்னு சொல்லக்கூடாது ராஜாட்ட. உங்கள் எதிரிகளுக்கு நடக்கிறது இந்த மாதிரி நடந்தது எதிரிக்கு தான் நடக்கணும். நம்ம குடும்பத்துக்கு நடக்கக்கூடாது. ஆனால் நடந்துருச்சு. உடனே அழுவான். உனக்கு பதிலாக நான் செத்துருந்தேன் நல்லா இருக்கு மேடம் அப்சலோம்னு அழுவான். அதை படிக்கும்போதே அப்படியே ஆவியானவர் சொல்கிறாரு, உனக்கு பதிலாக நான் செத்தா நல்லா இருக்குன்னு அவன் சொன்னான். ஆனால் உனக்கு பதிலாக நான் செத்தேன்டா. யார் அப்சலோம்? அப்சலோம் எதிரி, தம் சொந்த பிள்ளை எதிரி. ஆனால் சொல்றான், நீ செத்ததுக்கு நான் செத்துருக்கலாமேடா, நான் தோத்துருக்கலாமே உன்ட்ட. என் பிள்ளை, அந்த பிள்ளை பாசம் பாருங்க. பிள்ளை ஜெயிக்கணும், நான் கூட செத்துருக்கலாம், நீ செத்துட்டியடா. அதைத்தான் எஸ் மனதிலே சத்ருவா இருந்தோமா தேவன் நாம் சாகிறதுக்கு பதில் அவர் செத்தார். நம்மை வெற்றியுள்ளவர்களா இந்த உலகத்தில் நிறுத்தும்படிக்கு. ஒரு நாளும் தோல்வி உங்க வாழ்க்கை வராது சார், வரவே வராது. தோல்விக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏனென்றால் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தோல்வியை தழுவிருக்கிறார். You are connected with success. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. You are connected. I am connected with success. What is faith? சொல்லுங்க. Faith is a character. நான் நிறைய சொல்லிக்கிட்டே வரேன் உங்கள்ட்ட ஃபெய்த்தை பற்றி, தொடர்ந்து பேசிட்டு வரேன். Faith is walking with God alone. தேவனோடு தனியாக நடக்கிறதான் ஃபெய்த். ஏற்கனவே சொல்லிக்க, கூட்டத்தோடு ஓடுவது ஃபெய்த் அல்ல. எப்படி? கூட்டத்தோட ஓடுற ஃபெய்த் கிடையாது. தேவனோட தனியாக நடக்கிற ஃபெய்த். யாரெல்லாம் தனியாக அவர் கூட பேசி தனியாக பல நேரங்களில் தனியாக நான் முடிவெடுக்க வேண்டிய, தனியாக கூட்டங்களை நடத்த வேண்டிய, தனியாக பணத்தை நான் புரட்ட வேண்டிய சூழ்நிலைகள் எனக்கு வந்ததுண்டு. கர்த்தர் சொல்வார், that is what faith. ஆமென் சொல்லுங்க. எது விசுவாசம்? சொல்லுங்க. கூட்டத்தோட ஓடுறதா? 3 பேர் முடிவு எடுக்கிறீங்க, அது ஃபெய்த்தே கிடையாது. யாருக்கு தெரியும்? நீங்க கூட இருக்க 2 பேரை கூட நம்பியிருக்கலாம். உங்களுக்கே தெரியாது, உங்க கூட இருக்கிற நம்பியிருப்பீங்க 3 பேரை. ஆனா தனியா நீங்க நடக்கிறீங்க பாருங்க, அதுதான் என் ஃபெய்த். அதான் ஈனோக் வாக்ட் வித் காட். உங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளிலே நீங்கள் தேவனை நம்பி தனியாய் நடக்க முடியும் என்றால் அது உங்கள் வாழ்க்கையிலே பொன் எழுத்துக்களில் எழுதப்பட வேண்டிய பக்கங்கள். அது மட்டுமே உங்கள் விசுவாசத்தை பிரதிபலிக்கக்கூடிய பக்கங்கள். கூட்டத்தோடு ஓடுவது எளிதானது. தேவனோடு நடப்பது, தேவனோடு தனிப்பட்ட முறையில் பேசுவது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு தனிப்பட்ட முறையிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செயல்களை செய்வது, முடிவுகளை எடுப்பது, பேசுவது, நடப்பிப்பது, அற்புதங்களை செய்வது. கூட்டங்களோடு ஓடுகிறவர்கள் வேற, தலைவர்கள் தனியாய் நடக்க. அதான் சொல்லுவார், who is that? லியோனார்ட் ரேவன்ஹில் சொல்லுவார், பெரிய சிங்கங்கள் காட்டில் தனியாகத்தான் வேட்டையாடுமா. இதெல்லாம் 1990 எழுதிட்டாங்க. இப்போ ரஜினிகாந்த் சும்மா அதெல்லாம் பார்த்து எங்கிட்டா கிடைக்குன்னு பொறிக்க எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரும் சிங்கங்கள் எல்லாம் தனியாக வேட்டையாடாது. சிங்கங்கள் கூட்டமாக தான் வேட்டையாடும். அதில் பெரும் சிங்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் தான் அப்படி தனியாக நடக்குமா. அவர் எழுதுவார், பெரும் சிங்கங்கள் தனியாகத்தான் வேட்டையாடும், பெரும் கழுகுகள் தனியாகத்தான் பறக்கும். அதை படிச்சப்ப அதைத்தான் யோவான் ஸ்நானகன் தேவனோடு தனியாய் நடந்தானா. He was in the
ஒர்க் ஷாப் ஆஃப் காட். தேவனுடைய பட்டறையில் அவன் தனியாய் உருவாக்கப்பட்டான். தேவனோட அடிச்சு உருவாக்கினார். அந்த நம்ம ஒரு சட்டை எடுக்கணும் கூட எடுத்துடலாமா? அதை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்க சட்டை? உங்களுக்கு பிடிச்சிருக்க சட்டை எடுக்கிற கடை 8 பேரோட அப்படியே வீக்காகவே இருந்து பழகிட்டோம் நம்ம. நான் அப்படித்தான் 10 பேர்ட்ட கேட்பேன், கடைசியை நான் நினச்சி எடுத்துருவேன். That means we are weak in heart and faith and decision making. But நான் விசுவாசத்தை பற்றி பேசிக்கிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் faith means alone with God. நீங்க தயார்னா உங்க வாழ்க்கையில தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆமென்.